ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னென்னா என்னோட சிஸ்டர்ஸ் யூடியூப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாத ராஜி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஒன்றுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிக்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, என்ன சொல்ல, இந்த கொரியர் இன்னைக்கு பார்சல் வருது, எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். அதில் முருகன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நீ பணம் சம்பாதிக்க சீன் போடுறவா, என்ன பேட் டாக் அப்படிங்கிறத வந்து தப்பாக எழுதி போட்டிருக்கு. பிஓடின்னு போட்டிருக்கு. பேட் வந்து பிஏடி தானே வரும், தப்பாக போட்டிருக்கு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எழுத படிக்க கூட தெரியலை, இங்கே வந்து கமெண்ட் போடுறாங்க. இவங்கள நினச்சா எனக்கு உண்மையிலே ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது, ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகவும் இருக்குது. இவங்களாம் எப்படி, இவங்களுக்கு சம்பாதிச்சு தரதுக்கு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இவங்களால உயிர் வாழ முடியும். யாருமே இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான். கையில் ஒரு திறமை கிடையாது, ஒரு உழைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. சோத்துக்கு வந்து பிச்சை தான் எடுக்கணும், நடு ரோட்டுக்கு போயிட்டு. நான் வந்து சீன் போடுறேன், எல்லாம் ஓகே, நான் என்ன வேணால் போடுறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? பணம் சம்பாதிக்க வந்து உண்மையாக சொல்லி நான் வந்து க்ரீம் வித்து கூட பொழைச்சிக்கலாம், வேறு எதுவும் தான் பண்ணக்கூடாது. இது வந்து தப்பு கிடையாது. ஒரு க்ரீம் வித்து ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து நான் நீட்டாக வீடியோ போடுறேன், சேலரி வரும். அப்புறம் க்ரீம் வித்து சம்பாதிக்கிறேன், ஏதோ நல்ல நேர்மையாக உழைச்சி சாப்பிட்றேன் இல்லையா, அது போதும் இல்லையா? இதுலேருந்தே தெரியுது, இந்த கமெண்ட்லேருந்தே தெரியுது, உங்களோட எதிர்காலம் என் கண்ணு முன்னாடி வருது, என்ன ஆக போகிறீங்களோ அப்படின்னு. அதுவும் இல்லாமல் என் பாவத்தில் நான் சும்மாவே என்னை யாரும் வம்புக்கிழத்தாலே சாமிக்கிட்ட போய் சொல்லி சாபம் கொடுப்பேன். அது நடக்க தான் செய்யும், நான் கொடுக்க தான் செய்வேன், அதெல்லாம் தப்பே கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், நல்லா இருக்க வழியே கிடையாது, நல்லாவே இருக்க முடியாது, நல்லாவும் இருக்க மாட்டேன், அவ்வளோதான். நல்லா இருக்க மாட்டீங்க. நான் வந்து நீவான்னு பேசினேன்னா எனக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறது பிடிக்காது. என் வளர்ப்பு அப்படி கிடையாது. வளர்ப்பு சரியில்லாதவங்க தான் நீ வா போ அது இதுன்னு பேசுவாங்க. நான் டாக்காகவே இருந்துட்டு போகிறேன். ஏன்னா டாக் வந்து நன்றி உள்ளது. வந்து இந்த சொல்கிறவங்க தான் வந்து எல்லாம் வாங்கி தின்னுட்டு வந்து நன்றி இல்லாமல் நடந்துப்பாங்க தெரியுமா? அப்படி மனுஷங்களாக இருக்கிறதுக்கு நன்றி உள்ள நாயாக இருந்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஃபஸ்ட்டு என் கால் தூசிக்கு வர மாட்டீங்க நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. கால் தூசின்னு நான் சொல்கிறது வந்து பணத்தளவுலையோ இந்த வசதி இது கிடையாது, அதை வச்சு கிடையாது. மனசளவில் மனசு தூய்மை இருக்குது பார்த்தீங்களா, நல்ல குணாதிசயம், அதை பொறுத்து மனசை பொறுத்து சொல்கிறேன். என் கால் தூசுக்கு கூட வராத டேஷ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இனிமே வந்து இதுவே லாஸ்ட் ரிப்ளைவாக இருக்கும். இனிமேலாம் அந்த மாதிரி எச்சையான கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கறதால எனக்கு டைம் இல்லை. சீன் எப்படி போடணும்னு இன்னும் கற்றுக்கிட்டு வந்து இன்னும் அதிகமாக சீன் போடுறேன். பாய்.